அனைவருக்கும் வணக்கம். நியூமெரிக்கல் மெத்தட்ஸில் ஃபார்வர்ட் டிஃப்ரென்ஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி யூனிவர்சிட்டி கொஷின்ஸ்லாம் பார்க்க போகிறோம். இதெல்லாம் எதர் 5 மார்க் 10 மார்க்கில் கேட்குறாங்க. இந்த பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சால் 2 மார்க் கூட கேட்குறாங்க. எல்லாமே நம்ம பண்ணிடலாம். ஓகேவா? இப்போது முதல்ல இந்த ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்களேன். எக்ஸுன்றது ஒரு பாயிண்ட் இருக்குது. ஒரு நம்பர் லைனில் எக்ஸ்ன்னு ஒன்று இருக்குன்னா அதனோட ஸ்மால் டிஃப்ரென்ஸ் ஒரு ஹெச்சை ஆட் பண்ணும்போது எக்ஸ் ப்ளஸ் ஹெச் கிடைக்குது. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு இல்லை நெக்ஸ்ட் பொசிஷன் அர்த்தம். அதுக்கு ப்ரீவியஸ் ஒன் வந்து எக்ஸ் மைனஸ் ஹெச், அப்போ ஈக்குவலி ஸ்பேஸ்டுன்னு அர்த்தம். அப்போ இங்கே எக்ஸ் இருக்கும்போது கரஸ்பாண்டிங் ஒய் வேல்யூ தான் எஃப் ஆஃப் எக்ஸ். எக்ஸ் ப்ளஸ் ஹெச் இருக்கும்போது இங்கே கரஸ்பாண்டிங் ஒய் வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச். இங்கே எக்ஸ் மைனஸ் ஹெச் இருக்கும்போது கரஸ்பாண்டிங் ஒய் வேல்யூ வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஹெச். ஓகே, இந்த எக்ஸோட இன்டர்வல்லேருந்து தான் நம்ம ஹெச்ன்னு சொல்கிறோம். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஹெச். இதுவும் ஹெச் தான், இதுவும் ஹெச் தான். அதுவே இங்கே எடுக்கும்பொழுது இந்த டிஃப்ரென்ஸ் வருது இல்லையா, இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? டெல்டான்னு சொல்கிறோம். கரஸ்பாண்டிங் ஒய்யோட டிஃப்ரென்ஸ் தான் டெல்டா சொல்கிறோம். அந்த டிஃப்ரென்ஸ் எடுக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் எடுக்கணும்னு அர்த்தம். ஸோ அதே போல் இந்த ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் அப்படின்னு டெல்டா போடுறோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஹெச்னு அர்த்தம். ஸோ இதுதான் ஃபார்வர்ட் டிஃப்ரென்ஸ் ஆப்ரேட்டரோட டெஃபினிஷன். இப்போ இதில் நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். எவாலுவேட் டெல் ஆஃப் இ பவர் எக்ஸ் லாக் 2x. இப்போ டெல் இங்கே என்ன இருக்கோ அதுதான் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். அதை டெல்லோட டெஃபினிஷன் என்ன? டெல்லு எடுத்துட்டோம், அதாவது டெல்லு நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஹெச்சை ரீப்ளேஸ் பண்ணணும், மைனஸ் இந்த ஃபங்க்ஷன் ஆசிட்டிஸ் என்ன இருக்கோ அப்படியே எழுதிடுறோம். ஓகேவா? ஸோ இப்போ டெல்லில் ஆப்ரேட் பண்ண போகிறோம். இங்கே எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஹெச் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ என்ன வரும் சொல்லுங்கள்? இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் இன்ட்டு லாக் ஆஃப் 2 டைம்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஹெச். 2 ப்ராடக்ட்டில் இருக்குது, அப்போ ப்ராக்கெட் வரணும். இல்லைனா நீங்கள் எழுதும்போது 2x ப்ளஸ் 2hன்னு எழுதணும். கரெக்டாக? எப்படி இருந்தாலும் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி ஆகணும். அது கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்கள். மைனஸ் இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ்னால் இங்கே என்ன இருக்குதோ அப்படியே எழுதணும். இ பவர் எக்ஸ் லாக் 2x. இப்போ நம்ம ஃபர்தராக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை எப்படி ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஹெச் இருக்குது, இங்கே 2 டைம்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் இருக்குது, இங்கே வெறுமனே எக்ஸ் இருக்குது, இங்கே 2x இருக்குது. ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஆட் அண்ட் சப்ராக்ட். இங்கிருந்து இ பவரில் என்ன இருக்கோ அது அப்படியே எடுத்துக்கிறேன். இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஹெச்சும் செகண்ட் டேர்ம்லேருந்து லாக் மட்டும் எடுத்துக்கிறேன். ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணுறேன். ஆனால் நான் ஃபஸ்ட்டு இங்கே சப்ராக்டும் செகண்டும் ஆடும் பண்ணியிருப்பேன். ஏன்னா அகைன் இந்த டெல்லுக்கான டெஃபினிஷன் இந்த எக்ஸ் ப்ளஸ் ஹெச் இது இருக்கு இல்லையா, இது யூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை மற்றது ஏதோ ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கோ நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஹெச் இது ஃபஸ்ட் டேர்ம் பாசிட்டிவாக இருக்கிறதால இங்கே நெகட்டிவோ இங்கே பாசிட்டிவோ சப்ராக்ட் ஆட் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ மீதி இந்த அதை மட்டும் தான் டிஃப்ரெண்ட் கலரில் எழுதியிருக்கேன். இந்த ஃபஸ்ட் டேர்ம் அப்படியே இருக்குது, இந்த லாஸ்ட் டேர்ம் அப்படியே இருக்குது. நடுவில் ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு சப்ராக்டும் செகண்டும் ஆடும் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ மொத்தம் 4 டேர்ம் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு 2 டேர்மில் எதுவும் காமனாக எடுக்கலாம் பாருங்கள். இந்த எக்ஸ்பொனன்ஷியல் காமனாக இருக்கும், ரெண்டுமே சேமாக இருக்குது பாருங்கள். இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் வெளியே எடுத்துட்டா ரிமைனிங் இங்கே இருக்கிறது லாக் ஆஃப் 2 டைம்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஹெச், அப்புறம் இங்கே இருக்கிறது இங்கே மைனஸ் லாக் 2x. இது ஃபஸ்ட் ஒன். லாஸ்ட்டு 2 டேர்மில் என்ன காமனாக இருக்குன்னா லாகர்தமிக் 2x தான் காமனாக இருக்குது. அப்போ லாகர்தமிக் எப்பவுமே இந்த மாதிரி டேர்ம்ஸ் எழுதும்போது லாகர்தமிக் கடைசியாக ரைட் ஹேண்ட் சைடில் வச்சு தான் எழுதுவோம். அது ரைட் சைடில் ப்ராடக்ட்டில் லெஃப்ட் ரைட் வந்து ரைட் டுவர்ட்ஸ் கீப் ரைட் தான் பண்ணுவோம் அதை நம்ம. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த 2 டேர்ம்லேருந்து லாக் 2xை வெளியெடுக்கிறோம். அப்போ இங்கே ரிமைனிங் என்ன இருக்குது? இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஹெச்சும் மைனஸ் இ பவர் எக்ஸ் இருக்கும். அதுதான் எழுதியிருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், இது என்ன பேட்டர்னில் இருக்குது? லாக் ஏ மைனஸ் லாக் பி பேட்டர்னில் இருக்குது இல்லையா? ஸோ லாக் ஆஃப் ஏ மைனஸ் பின்னா என்ன எழுதுவீங்க? அப்போ இந்த இடத்துல என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுன்னு நான் இங்கே எழுதுகிறேன். லாக் ஏ மைனஸ் லாக் பி ஈக்குவல் என்ன வரும் உங்களுக்கு? லாக் ஆஃப் ஏ பை பி. ஸோ அதுதான் இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்குது. இந்த லாக் ஆஃப் ஏ மைனஸ் லாக் பி தான் லாக் ஆஃப் ஏ பை பின்னு ஒரு சிங்கிள் லாகர்தமிக்காக எழுதியிருக்கோம். ப்ளஸ் இந்த இடத்துல பாருங்கள் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் இருக்குது இல்லையா, அப்போ இந்த 2 ப்ராடக்டாக 2 எக்ஸ்பொனன்ஷியலாக ப்ராடக்ட்டில் எழுதலாம். ஓகே, ஸோ இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் எப்படி எழுதலாம்? இ பவர் எக்ஸ் இன்ட்டு இ பவர் ஹெச் எழுதலாமா? அப்போ இங்கே இ பவர் எக்ஸ் இருக்குது, அது இ பவர் எக்ஸ் தான் நம்ம காமனாக வெளியே எடுத்துருக்கோம். அப்போ இ பவர் எக்ஸை வெளியே எடுத்துட்டா இங்கே ரிமைனிங் இ பவர் ஹெச் இருக்கும், இங்கே ரிமைனிங் 1 இருக்கும். 1னா இங்கே என்னது? ஐடென்டிட்டி ஆப்பரேட்டர் லாக் ஆஃப் 2x இருக்குது. ஓகே, ஸோ இந்த பாருங்கள் இங்கே இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் இருக்கு இல்லையா, அது இ பவர் எக்ஸ் இன்ட்டு இ பவர் ஹெச் எழுதலாமா? ஸோ இந்த டேர்ம்லேருந்து இ பவர் எக்ஸு காமனாக வெளியே எடுத்திருக்கோம். அப்போ ரிமைனிங் இ பவர் ஹெச் லாக் ஆஃப் இங்கே இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த 2 நம்ம கேன்சல் பண்ணிடலாமா? லாக்குள்ளே தான் இருக்குது இல்லையா? ஸோ இந்த 2வையும் இந்த 2வையும் கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் பை ஹெச் இருக்குது.
ஓகே. ஸோ இது ரெண்டு ஃப்ராக்ஷனை ஸ்ப்ளிட் அப் பண்ணால் எக்ஸ் பை எக்ஸ் ஒன்று வரும், அடுத்து ஹெச் பை எக்ஸ் வரும். எக்ஸ் பை எக்ஸ்னால் ஒன்று, அது மட்டும் தான் அடுத்த டேர்மில் எழுதியிருப்பேன். இந்த இ பவர் எக்ஸை காமனாக எடுத்துகிட்டு இது எழுதியிருக்கோம். இதுதான் அந்த டெல் ஆப்ரேட்டரோட வேல்யூ. இதுதான் எவாலுவேஷன். டெல் ஆஃப் இ பவர் எக்ஸ் லாக் 2x ஈக்குவல் டு இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்து செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஜஸ்ட் டெஃபினிஷன் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்கோம், எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறோன்னு பார்க்குறது தான். செகண்ட் பாருங்கள், evaluate del of x square divided by cos 2x. செகண்ட் ப்ராப்ளம். அகைன் இங்கே டெல்லுக்கான டெஃபினிஷன் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இங்கே கொடுத்துருக்க கொஷின் தான் டெல் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் மாதிரி. அப்போ நம்ம டெல் ஆப்ரேட்டரோட டெஃபினிஷன் என்ன? எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் எழுதும்போது டெல் ஆப்ரேட் பண்ணும்போது எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஹெச் போட போகிறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் ப்ளஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை காஸ் ஆஃப் 2 டைம்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் இங்கே இருக்கிற ஃபங்க்ஷன் ஆசிட்ஸ் அப்படியே வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது ஒரு ஃப்ராக்ஷன், இது ஒரு ஃப்ராக்ஷன், டேக்கிங் எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எப்படி எடுப்போம்? இங்கே டினாமினேட்டரில் இருக்கிற டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன், இது டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன், ஏன்னா ஆங்கிள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஜஸ்ட் இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிப்போம். இதை மல்டிபிள் பண்ணும்போது நியூமரேட்டர் கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம், அவ்வளோதான் இல்லையா? ஸோ அதை எடுத்து எழுதியிருக்கேன், வேறு ஒன்றுமே பண்ணலை. ஓகே. இப்போ இங்கே பாருங்களேன், இது ரெண்டுத்தையும் பாருங்கள். இது வந்து எக்ஸ் பவர் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் இருக்குது, இது எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இங்கே காஸ் 2x இருக்குது, காஸ் ஆஃப் 2 டைம்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் இருக்குது. அப்போது இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஹெச், இங்கே எக்ஸு, இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஹெச், ரெண்டுத்தில் அந்த எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மாறி மாறி வருது பாருங்கள். ஸோ ப்ரீவியஸ் ஒனில் நம்ம ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணுறது இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் லாக் 2x பண்ணோம். ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ ஒரு டேர்ம் ரெண்டுமே ப்ராடக்ட்டில் இருக்கும்போது ஒன்றுத்தில் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் வர மாதிரியும் இன்னொன்றுத்தில் எக்ஸ் ஆசிட்ஸ் வர மாதிரியும் பண்ணோம். அது இந்த ப்ராப்ளத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏன்னா இதுவும் ப்ராடக்ட் ஆஃப் 2 டேர்ம்ஸ் தான். ஓகே. ஆனால் ப்ராடக்ட் ஆஃப் 2 டேர்ம்ஸில் ஒரு டேர்ம் எக்ஸ் ப்ளஸ் ஹெச்சாகவும் இன்னொரு டேர்ம் எக்ஸாகவும் இருக்குது. அதே போல் இங்கே பாருங்கள், ஒன்று எக்ஸாகவும் இன்னொன்று எக்ஸ் ப்ளஸ் ஹெச்சாகவும் இருக்குது. ஸோ ஆட் அண்ட் செப்பரேட் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் ஆஃப் 2 டேர்ம்ஸ் எக்ஸ் வர மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். அதுதான் போன சம்முக்கு இந்த சம்முக்குள்ள டிஃப்ரென்ஸ். போன சம்மில் பார்த்தீங்கன்னா அது ப்ராடக்ட் ஆஃப் 2 டேர்ம்ஸ் தான். ஆனால் இந்த டேர்ம் பாருங்கள், ரெண்டுமே எக்ஸ் ப்ளஸ் ஹெச்சாக இருக்குது, இது வந்து ரெண்டுமே எக்ஸ் தான் வந்தது. அதனால தான் ரெண்டுத்துலேயும் மாற்றி எடுத்தோம். ஓகே. ஆனால் இந்த டேர்ம் என்ன இருக்குது, இங்கே மாறி இருக்குது. அப்போ மாறி இருக்கும்போது நம்ம ஆட் அண்ட் சப்ராக்ட் என்ன பண்ணுறோம், அந்த ப்ராடக்ட் ஆஃப் டேர்ம்ஸ் எக்ஸ் வர மாதிரியே பண்ணுறோம். ஸோ இது பாசிட்டிவ் இருந்தாலும் முதல்ல இங்கே சப்ராக்ட் பண்ணுறோம், அடுத்து ஆட் பண்ணுறோம். ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் காஸ் 2x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் காஸ் 2x. ஏன்னா அப்போ தான் அந்த வேல்யூ மெயின்டைன் ஆகும், அப்படி ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணும்போது தான். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு 2 இங்கே மொத்தம் நியூமரேட்டில் எத்தனை டேர்ம் இருக்குது? 1 2 3 4 டேர்ம் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு 2 டேர்மில் எதோ காமனாக எடுக்கலான்னு பாருங்கள், காஸ் 2x. எப்படி நம்ம லாகர்தமிக் ஃபங்க்ஷனை வந்து ரைட்டில் கீப் அப் பண்ணுறோமோ அதே போல் இந்த காஸ் ஃபங்க்ஷனும் ரைட்டில் தான் கீப் அப் பண்ண போகிறோம், ஏன்னா இதெல்லாம் பாலினாமியல். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் 2x. அதே போல் இங்கே பாருங்கள், இந்த லாஸ்ட் 2 டேர்மில் எது காமனாக இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் தான் காமனாக இருக்குது. இது காஸ் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன், ஏன்னா இந்த ஆங்கிள் வேறு, அது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் காஸ் ஃபங்க்ஷன் அர்த்தம். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இதில் காமனாக வெளியே எடுக்கும்பொழுது அகைன் ட்ரிக்னாமெட்ரிக்கல் டேர்ம்ஸ் ரைட் சைடில் எழுதுறோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு cos 2x minus cos of 2 times x plus h. டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அது as it is அப்படி தான் வரப்போகுது. இப்போ இங்கே பாருங்களேன், இந்த சிம்பிளிஃபிகேஷன் தான் இங்கே தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. இங்கே பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் அப்ளை பண்ணலாமா? பண்ணுங்கள். என்ன வரும் அப்போ உங்களுக்கு? இது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2xh ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர், இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்கும். இதை இங்கே எழுதிடுறோம். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இந்த செகண்ட் டேர்மில் அந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற டேர்முக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, காஸ் சி மைனஸ் காஸ் டி ஃபார்முலா. இது எல்லாம் நீங்கள் +1 ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபங்க்ஷனும் ஐடென்டிட்டிஸ் படிச்சிருக்கீங்க. ஓகே. ஸோ அந்த 4 ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஆக்சுவலாக உங்களுக்கு. இதுதான் நீங்கள் செட்டாக ஞாபகம் வச்சுக்கணும். சைன் சி ப்ளஸ் சைன் டி, அது அடிஷன் ஆஃப் டேர்ம் வந்து ப்ராடக்டாக எழுதுகிறோம். கரெக்டாக? அப்போ என்ன வரும்? 2 டைம்ஸ் சைன் ஆஃப் சி ப்ளஸ் டி பை 2 ஆங்கிளில் ஆட் பண்ணி டிவைட் பை 2 பண்ணுறோம் இன்ட்டு காஸ் ஆஃப் சி மைனஸ் டி பை 2. அதுவே சைன் சி மைனஸ் சைன் டினா என்ன வரும்? 2 டைம்ஸ் ஃபஸ்ட்டு காசு அடுத்தது சைன் வரும். ஆனால் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா அடிஷன் ஆங்கிள் காஸ் ஆஃப் அந்த ஆங்கிள் பை 2, இங்கே வந்து சைன் ஆஃப் சப்ராக்ஷன் பை 2 தான். ஓகே. காஸ் சி ப்ளஸ் காஸ் டி. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இது 2 சைன் ஆட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சைன் அடுத்து காசு வரும், 2 சைனை சப்ராக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு காஸ் ஃபங்க்ஷன் அடுத்தது சைன் ஃபங்க்ஷன் வரும். ஆனால் கொசைனில் பார்த்தீங்கன்னா 2 கொசைனாக இருக்கும், ரெண்டுமே இந்த ரைட் ஹேண்ட் சைடில் ரெண்டுமே கொசைனாக இருக்கும், இல்லை ரெண்டுமே சைன் ஃபங்க்ஷனாக இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ காஸ் சி ப்ளஸ் காஸ் டிக்கு என்ன ஃபார்முலா? 2 டைம்ஸ் காஸ் ஆஃப் இந்த ஆங்கிளை ஆட் பண்ணுறோம்,
c plus d by 2 into cos of c minus d by 2. இந்த மூணு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பண்ணுறது எல்லாமே ஆங்கிள் ஆட் பண்ணி டிவைட் பை 2 பண்ணியிருப்போம், இங்கே ஆங்கிளை சப்ராக்ட் பண்ணி டிவைட் பை 2 பண்ணியிருப்போம். ஆனால் இந்த cos c மைனஸ் cos dக்கு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்போம். இங்கே பாருங்கள், ரெண்டு காசு ஆட் பண்ணும்போது ரெண்டுமே கொசைன் ஆஃப் வருது. அதே போல் ரெண்டு கொசைனை சப்ராக்ட் பண்ணும்போது ரெண்டுமே சைன் வரும். ஸோ 2 times c plus d by 2 into sin of d minus c by 2. இது எப்போ பண்ணணும்னா d greater than c இருக்கும்போது பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அது பெருசு சின்னது அதெல்லாம் பார்க்க தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி வரும், ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா வரும், அதுக்கேற்ற மாதிரி மைனஸ் வந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் இப்படி தான் படிச்சிருப்பீங்க ஃபார்முலா ஸ்கூலில் நினைக்கிறேன். -2 sin of c plus d by 2 into sin of c minus d by 2. இந்த மைனஸ் கேன்சல் ஆக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஆங்கிளில் மைனஸ் வெளியே எடுத்திருக்கேன். கரெக்டாக? அப்போ சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா வரும், மைனஸ் சைன் தீட்டா, இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அதுதான் நம்ம இங்கே அப்ளை பண்ணியிருப்போம். ஸோ இந்த 4 செட் ஆஃப் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணுறோம். cos c மைனஸ் cos d. ஓகே, இதான் cos c மைனஸ் cos dன்னு இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன், இது யூஸ் பண்ணியிருக்கேன். d மைனஸ் c பை 2 தான் யூஸ் பண்ண போகிறேன் நான், d மைனஸ் c பை 2. ஓகே, ஏன்னா இங்கே செகண்டில் இருக்கிறது தான் பெருசு, எனக்கு பார்க்கும்போதே தெரியுது. இது ஆங்கிள் 2x இருக்குது, இது ஆங்கிள் 2 உள்ள மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2x + 2h இருக்குது இல்லையா, அதுலேருந்து செப்பரேட் பண்ணி எனக்கு பாசிட்டிவாக வருன்றதுக்காக நான் அதை எடுத்திருக்கேன். இல்லை நீங்கள் நான் எப்போதும் போல் அந்த மைனஸே வச்சு பண்ணுறதுனால பண்ணலாம். ஓகேவா? ஓகே, ஸோ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ இங்கே x ஸ்கொயர் இருக்குது, 2 டைம்ஸ் வரும். சைன் ஆஃப் ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு, 2x + 2x + 2h by 2. நான் இங்கே பின்னாடி எழுதியிருக்கேன் அது அடிஷனை. சப்ராக்ட் பண்ணும்போது d மைனஸ் c பண்ணியிருக்கேன் நான், இதுலேருந்து இது சப்ராக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது c மைனஸ் இது பண்ணிங்கன்னா இங்கே வெளியே மைனஸ் சைன் போட்டுக்கணும். ஓகே, ஸோ அப்போ நான் 2x + 2h - 2x டிவைடட் பை 2, மறக்காமல் டிவைட் பை 2 போடுங்க. அது டினாமினேட்டர் இருக்கிறத அப்படியே எழுதுகிறோம். இப்போ எது கேன்சல் ஆகுது பாருங்கள், இதில் இந்த ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் சாரி இது இல்லை, இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுது. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், 2xh + h ஸ்கொயர் இன்ட்டு cos 2x இருக்கும். ஸோ அதே போல் இந்த டேர்ம்ஸ் பாருங்கள், இங்கே என்ன வரும்னு பாருங்கள், ஆங்கிள் பாருங்கள், 2x - 2x இது கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் 2h by 2 இருக்கும். அப்போ வெறும் h தான் வரும், sin h வரும். அதே போல் இங்கே பாருங்கள், 2x + 2xனா 4x + 2h, ரெண்டுத்தில் 2 காமனாக வெளியே எடுத்து கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 2x + h மட்டும் வரும். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருப்போம். திஸ் இஸ் த ஆன்சர். இங்கே வேணால் அந்த கொஷின் எழுதும்போது இந்த del f of x எடுத்துட்டிங்கன்னா இங்கே del f of x ஈக்குவல்ட்டு இந்த ஆன்சர் எழுதிடலாம். ஓகே, இப்போ இதெல்லாம் சிங்கிள் ஆப்ரேட்டர் பார்த்தோம் இல்லையா. இப்போ டெல் ஸ்கொயர் நம்ம பார்க்க போகிறோம். டெல் ஸ்கொயருக்கு ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஸோ டெல் ஸ்கொயர்னா டெல் இன்ட்டு டெல்னு எழுதலாம், டெல் கியூப்னா டெல் இன்ட்டு டெல் அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ டெல் ஸ்கொயர் ஆஃப் cos 2x இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், del of del cos 2x. இப்போ ஃபஸ்ட்டு இன்னர் ஒன்ல இருக்கிறது மட்டும் அந்த டெல்லுக்கான டெஃபினிஷனை அப்ளை பண்ணுறோம். டெல்லோட ஃபார்வர்ட் ஆப்ரேட்டரோட டெஃபினிஷன் என்ன, x + h, அதாவது f of x + h minus f of x. அப்போ இதுதான் f of x, cos 2x தான் f of x. இங்கே வெளியே இருக்க டெல் ஆப்ரேட்டர் அப்படியே இருக்குது. இந்த உள்ளே இருக்க டெல்லை ஆப்ரேட் பண்ணும்போது cos of 2 times x + h minus cos of 2x. இந்த 2 times வந்து நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். நீங்கள் தப்பாக 2x + hன்னு எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு தப்பாக தான் உங்களுக்கு ஆன்சர் வரும். அந்த ப்ராடக்ட்டில் இருக்கும்போது 2 times அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் ப்ராப்பராக கரெக்டாக யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடும். இந்த லாஜிக் கரெக்டாக இருக்கணும். ஓகேவா? ஓகே, ஸோ இது இப்போ நான் அடுத்தது 2 உள்ள மல்டிபிள் பண்ணிக்கிறேன்னா 2x + 2h வரும். இப்போ வெளியே இருக்க டெல்லை நான் ஆப்ரேட் பண்ணுறேன். அடிஷன் சப்ராக்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம டெல்லை ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அதுதான் லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி இல்லையா. ஸோ அப்போ என்ன வரும், எனக்கு del of cos of 2x + 2h minus del of cos 2x. ஓகே, அகைன் டெல் சிங்கிள் ஆப்ரேட்டர் வந்துச்சு பாருங்கள், சிங்கிள் ஃபார்வர்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுவீங்க, எக்ஸுக்கு பதிலாக x + h minus f of x போடுவோம் இல்லையா. அகைன் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன வரும், cos of இந்த 2 இன்ட்டு இருக்குது, அப்போ 2 × x + h வரணும், ப்ளஸ் இந்த 2h அப்படியே இருக்கும், மைனஸ் இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே எழுதணும். அதான் cos f of x + h minus f of x. அப்போ cos of 2x + 2h as it is எழுதுகிறோம். மைனஸ் இந்த செகண்டுக்கு இப்போ திருப்பி இதுக்கு மட்டும் டெல் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும் சொல்லுங்கள், cos of 2 times x + h minus cos 2x. இப்போ ஃபர்தராக என்னென்ன சிம்பிளிஃபிகேஷன் இருக்கோ அதுதான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ cos of இந்த 2 உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள், 2x + 2h + 2h. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும் உங்களுக்கு, நான் அதை மிஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ 2x இங்கே ஒரு இது மல்டிபிள் பண்ணும்போது இங்கே ஒரு 2h வரும், இங்கே 2h வரும். ஸோ மொத்தம் இங்கே 2x + 4hன்னு வரும். இது 4 மைனஸ் இதில் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஓகேவா. ஸோ அடுத்து பாருங்கள், இங்கே 2 நம்ம உள்ள மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னா
காஸ் ஆஃப் 2x ப்ளஸ் 2h மைனஸ் காஸ் 2x இருக்கும். இந்த வெளியே இருக்க மைனஸ் உள்ளே கொண்டு போயிடுறேன். அப்போ இது மைனஸ் ஆகும், இது ப்ளஸ் ஆகும். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் எழுதியிருக்க, செகண்ட் நெகட்டிவ் எழுதியிருக்கு. இங்கே வெளியே ப்ளஸ் ஆகிடுச்சு. ரைட்டா? ஓகே. இப்போ பாருங்கள், காஸ் சி மைனஸ் காஸ் டி, காஸ் சி மைனஸ் காஸ் டி, அந்த ஃபார்முலா இங்கே எழுதியிருக்கேன். காஸ் சி மைனஸ் காஸ் டிக்கு என்ன ஃபார்முலா? 2 டைம்ஸ் சைன் ஆஃப் சி ப்ளஸ் டி பை 2 இன்ட்டு சைன் ஆஃப், இங்கே மட்டும் நான் மாற்றி பண்ணுறேன் மைனஸ் வரக்கூடாதுன்ட்டு, டி மைனஸ் சி பை 2. அது எப்போனா டி பெருசாக இருக்கும்போது தான் இது பாசிட்டிவாக வரும். சப்போஸ் டி சின்னதாக இருந்துச்சுன்னா இது நெகட்டிவாக தான் வரும். நான் அந்த மாதிரி தான் இங்கே போட்டிருப்பேன். உங்களுக்கு புரியுறதுக்காக நீங்கள் எப்படி போட்டாலும் ஆன்சர் வருன்றதுக்காக போட்டு காமிச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாவை இந்த ஸ்டெப்பில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டெல் ஸ்கொயர் காஸ் 2x இருக்குது, ஈக்குவல் டு இந்த ஃபஸ்ட் ஒனுக்கு இதான் காஸ் சி மைனஸ் காஸ் டி. அப்போ என்ன வரும்? 2 டைம்ஸ் சைன் ஆஃப் இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2. அப்போ 2x ப்ளஸ் 4h, 2x plus 4h plus 2x plus 2h by 2 into sin of, இதிலிருந்து இதை சப்ராக்ட் பண்ணுவோம், d minus c. அப்போ 2x plus 2h minus more than one term இருக்கும்போது minus 2x minus 4h by 2. ஓகே, இந்த ஃபஸ்ட் இந்த ரெண்டு டேர்முக்கு cos c minus cos d அப்ளை பண்ணிட்டோம். அகெயின் இந்த ரெண்டு டேர்முக்கு cos c minus cos d அப்ளை பண்ணலாமா? ஸோ ப்ளஸ் 2 டைம்ஸ் sin of, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், 2x plus 2x plus 2h by 2 into sin of, இது மைனஸ் இது. அப்போ 2x plus 2h minus 2x divided by 2. மறக்காமல் அது divided by 2 போடுங்க. ஓகே, இப்போ இங்கே ஆட் பண்ணுங்கள். 2x plus 2xனா 4x வருமா? 4h plus 2hனா 6h. இப்போ ரிமைனிங் இருக்கிற டேர்ம்லாம் அப்படியே எழுதுறோம். ஸோ 2 times sin of 4x plus 6h by 2 into sin of, இங்கே பாருங்கள் ப்ளஸ் 2x மைனஸ் 2x கேன்சல் பண்ணிடலாம். 2h மைனஸ் 4hனா மைனஸ் 2h வரும். இதுதான் நான் சொன்னேன், டி பெருசாக இருந்தால் தான் உங்களுக்கு பாசிட்டிவ் வரும். இப்போ டி சின்னது, இந்த இடத்துல பார்க்கும்போது இதுதான் சின்னது, நமக்கு தெரிஞ்சு பாருங்கள். 2x ப்ளஸ் 4h, இது 2x ப்ளஸ் 2h, இது தானே பெருசு. நம்ம இதுலேருந்து பார்க்கும்போது கண்டிப்பாக மைனஸ் தான் வரும். ஸோ அதனால தான் இங்கே மைனஸ் வந்திருக்கு நமக்கு. சைன் ஆஃப் மைனஸ் 2h பை 2 ப்ளஸ் 2 டைம்ஸ், அதே போல் இங்கே ஆட் பண்ணுங்கள், 4x ப்ளஸ் 2h பை 2 இன்ட்டு சைன் ஆஃப் 2h பை 2. இப்போ ப்ராடக்ட்டில் தானே இருக்குது, அடிஷன் சப்ராக்ஷன் இல்லை. ப்ராடக்ட்டில் இருக்கும்போது இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ ரிமைனிங் என்ன வருது? இங்கே 2 காமனாக ஆங்கிள்குள்ளேயே வெளியே எடுத்து கேன்சல் பண்ணிடணும். அப்போ வெளியே எடுக்கும்போது இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா, அப்படிலாம் ரெண்டு ஃப்ராக்ஷன் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்களேன். 4x by 2 வருமா? ஸோ 4x by 2னா 2x ப்ளஸ் 6h by 2னா 3h. அதுதான் இங்கே கேன்சல் பண்ணிட்டு சைன் மைனஸ் h வருது. அதே போல் இங்கே 4x by 2னா 2x ப்ளஸ் 2h by 2னா h வரும். இங்கே 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா சைன் h வந்துடுது. இப்போ நாங்கள் சொன்னோம் பார்த்தீங்களா, சைன் ஆஃப் மைனஸ் தீட்டானா என்ன வரும் உங்களுக்கு? ப்ளஸ் சைன் தீட்டா. ஸோ அதனால் சாரி சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா இஸ் மைனஸ் சைன் தீட்டா. இது மைனஸ் இருக்குமா அந்த இடத்துல? ஓகேவா? அப்போது இந்த சைன் ஆஃப் மைனஸ் ஹெச்சுக்கு பதிலாக மைனஸ் சைன் ஹெச் போடலாமா? அப்போ இந்த மொத்தமாக ப்ராடக்ட்டில் இருக்கிறதுனால மொத்தமாக சேர்த்து இந்த இடத்துல மைனஸ் போடுறோம். ஓகே, ஸோ இதில் எந்த சேஞ்சஸ் இருக்குது அப்படியே எழுதிடுறோம். இது இடத்துல இப்போ எது காமனாக இருக்குது பாருங்கள். ஏன்னா இங்கே ப்ராடக்ட் ஆஃப் ரெண்டு சைன் டேர்ம் ஒரு கான்ஸ்டன்ட், அதே போல் 2 இன்ட்டு 2 சைன் டேர்ம் இருக்குது. அப்போ ரெண்டுத்துலேயும் 2 சைன் ஹெச்சும் காமனாக வெளியே எடுத்துடுறோம். ஓகேவா? வெளியே எடுத்துட்டா மைனஸோடு சேர்த்து தான் வெளியே எடுத்திருக்கேன். அப்போ இங்கே ப்ளஸ் இருக்கும், இங்கே மைனஸ் ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? சைன் ஆஃப் 2x ப்ளஸ் 3h, அப்புறம் இங்கே மைனஸ் வந்துடும், சைன் ஆஃப் 2x ப்ளஸ் h. இப்போ அகைன் பாருங்கள், இங்கே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் நம்ம? சைன் சி மைனஸ் சைன் டி. சைன் சி மைனஸ் சைன் டி என்ன ஃபார்முலா? நீங்கள் அப்படியே ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கோங்க. சைனில் சப்ராக்ஷன் வந்துச்சுனாலே ஒரு சைனு ஒரு காசு வரும். மைனஸ் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு காசு அடுத்த சைன் வரும். அப்போ 2 டைம்ஸ் காஸ் ஆஃப் addition by 2 into sin of subtraction by 2. Just about 2 times cos of, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், 2x plus 3h plus 2x plus h. நான் மிஸ் பண்ணிட்டு பின்னாடி 2x எழுதியிருக்கேன் by 2 into sin of subtraction. 2x plus 3h minus 2x minus h. இந்த minus 2x இங்கே இருக்குது, divided by 2. ஓகே, ஸோ 2x plus 2xனா 4x plus 4h by 2. இங்கே 2x, இங்கே ஒரு minus 2x இருக்குது. அப்போ இந்த plus 2xும் இந்த மைனஸ் 2x கேன்சல் ஆகிடும். ஸோ 3h மைனஸ் ஹெச்னா 2h பை 2 இருக்குது. ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இப்போ எல்லாமே ப்ராடக்ட் தானே இருக்குது. ஸோ ப்ராக்கெட் தேவையில்லை, நம்ம எடுத்துடலாம். இப்போ minus 2 இன்ட்டு sin h இன்ட்டு 2 இன்ட்டு காஸ் ஆஃப், இதை ஆட் பண்ணுறது தான் இங்கே எழுதியிருக்கும். இப்போ அகைன் இங்கே 4x by 2னா 2x வரும், 4h by 2னா 2h வரும். இங்கே 2 கேன்சல் ஆகிட்டுன்னா வரும் உங்களுக்கு வெறுமனே sin h மட்டும் தான் வந்திருக்கும். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருப்போம். ஸோ அடுத்து இந்த கான்ஸ்டன்ட் எடுத்து மல்டிபிள் பண்ணிக்கலாமா? ஸோ 2 2s ஆர், இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, 4. ஸோ minus 4 இன்ட்டு sin h இன்ட்டு காஸ் ஆஃப் 2x ப்ளஸ் 2h இன்ட்டு sin h.
அகைன் இது ரெண்டுமே சேம் பாருங்கள், ஆங்கிள் சேமாக இருக்குது. அப்போ ட்ரிக்னோமெட்ரிக்கல் டேர்ம் சைனாக இருக்கிறதால மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ -4 டைம்ஸ் sin ஸ்கொயர் ஹெச் இன்ட்டு cos 2x + 2h. இதுதான் அந்த del ஸ்கொயர் cos 2x ஓட ஆன்சர். திஸ் இஸ் del ஸ்கொயர் cos 2x, அதோட ஆன்சர் இதுதான். ஓகே, ஸோ இன்னும் ஒரு ப்ராப்ளம் பார்த்துடலாம். இது வந்து லாஸ்ட் இயர் யூனிவர்சிட்டி பேப்பரில் இது ஒரு 5 மார்க்காக யூனிவர்சிட்டி கொஷின் கேட்டிருக்காங்க. பார்க்க தான் பெருசாக இருக்கும், ஆனால் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். சரியா? இப்போ பாருங்கள், டெல் ஸ்கொயர் இருக்குது, செகண்ட் ஆர்டர் ஃபார்வர்ட் ஆப்ரேட்டர் இருக்குது, இங்கே ஃப்ராக்ஷன் இருக்குது, மேலே இருக்கிறதும் பாலினாமியல், கீழே இருக்கிறதும் பாலினாமியல். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி வரும்போது நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா ஸ்ப்ளிட் இன்ட்டு பார்ஷியல் ஃப்ராக்ஷன், பகுதி பின்னங்களாக பிரிக்க நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதுதான் பறிக்க போகிறோம். இப்போ டினாமீட்டர் பாருங்கள், ஸ்கொயரில் இருக்குது, இங்கே டிகிரி 1 இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம், டினாமீட்டரை ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமான்னு பார்க்குறோம். அந்த டெல் ஸ்கொயருக்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கிறோம். 5x + 12 டிவைடட் பை இது எழுதிக்கிறோம். இந்த குவாட்ரட்டிக் டேர்ம் இல்லையா, மல்டிபிள் பண்ணால் 6, ஆட் பண்ணால் 5. எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 இருந்துச்சுன்னா டேரெக்டாகவே ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். 2 3s are 6. அப்போ x + 2 × x + 3ன்னு எடுத்துக்கிறோம். ஜஸ்ட் ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. 2 3 ஆட் பண்ணால் இங்கே நடுவில் இருக்க 5 வந்துடும். 2 3s are 6னா இது வந்துடுது. ஸோ கரெக்டாக பண்ணியிருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், நியூமரேட்டர்லேயே இருக்கிற பாலினாமியல் டிகிரி 1 லீனியர். இங்கே பாருங்கள், இதுவும் டிகிரி 1, இதுவும் டிகிரி 1, எல்லாமே லீனியர் இருக்கிறதுனால a by the first factor + b by the second factor. சப்போஸ் இங்கே எக்ஸ் கியூபில் இருந்துச்சு, இதை 3 ஃபேக்டர்ஸாக ஸ்ப்ளிட் அப் பண்ணுறோன்னா தேர்ட் ஒன் வரும்போது c by அது தேர்ட் ஃபேக்டர் வரும். ஓகேவா? இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் என்ன பண்ணுறோம், எல்சிஎம் எடுக்கிறோம். எது எல்சிஎம் எடுக்கிறோம், இந்த 2 ஃபேக்டர் தான் எல்சிஎம் வரும். அப்போ இங்கே மேலே நியூமரேட்டரில் கிராஸ் மல்டிபிள் பண்ணுவீங்க. a × x + 3 + b × x + 2. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இதை வச்சுக்கிறோம். அப்போ பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே சேம் டினாமினேட்டர். அப்போ இந்த x + 2 x + 3 இதை எடுத்து கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 5x + 12 = a × x + 3 x + 3 + b டைம்ஸ் x + 2 வருது. ஸோ இந்த ஸ்டெப்பு நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாகவே இதை எழுதிடலாம். அப்போ என்ன பண்ணலாம், 5x + 12 = a இங்கே இல்லாத ஃபேக்டர் இது x + 3 b × x + 2 அதை எழுதிடுறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளோட எய்ம் என்ன, அந்த ஏபியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது. அந்த வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம், இந்த ஃபேக்டர்ஸ்லாம் எப்போ போட்டால் 0 வருதுன்னு பார்க்கணும். இங்கே எக்ஸுக்கு பதிலாக இது மட்டும் = 0 பண்ணிங்கன்னா x + 2 = 0னா எக்ஸோட வேல்யூ -2, இது -3. ஸோ ஒன்று ஒன்றா ரீப்ளேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுதான் பண்ணியிருப்போம். இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்ச விஷயங்கள் தான். எக்ஸுக்கு பதிலாக -3 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எல்லா இடத்துலையும் சப்ஸ்டியூட் பண்ணணும், லெஃப்ட் ரைட் எல்லாமே பண்ணணும். இங்கே ப்ராடக்ட்டில் வருது இல்லையா, 5 × -3. அப்போ சைன் பண்ணிங்கன்னா -5 3s are 15. நீங்கள் தப்பாக 5 - 3ன்னு போட்டு செப்ரேட் பண்ணிவிட்டு 2ன்னு எழுதக்கூடாது. ஏன்னா அங்கே ப்ராடக்ட் இருக்காங்க, நடுவில் இருக்க ஆப்ரேஷன் 5 × x மல்டிபிள் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ அதனால் -15 + 12 இந்த எங்கே 3 ஃபேக்டர் இருக்கோ அது கண்டிப்பாக 0 வந்துடுது ரீப்ளேஸ் பண்ணும்போது. அப்போ ஜென்ரலாக இது 0 மட்டும் போட்டு இங்கே மட்டும் சிம்பிளிஃபை பண்ணால் போடும். b டைம்ஸ் -3 + 2. அகெயின் இந்த ப்ளஸ் மைனஸில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். -3 + 2 என்ன வரும், -1 வரும். அப்போ -1 × b -b. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைன், பெருசிலிருந்து சின்னது கழிச்சிட்டு பெருசோட சைன் போடுறீங்க. அப்போ -3. நம்ம எப்பவுமே இந்த மாதிரி ஒரு சிம்பிளிஃபை பண்ணுறோம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா கான்ஸ்டன்ட் = அன்னோன் கான்ஸ்டன்ட் பண்ணக்கூடாது, மாற்றி தான் பண்ணணும். தெரியாது எப்பவுமே லெஃப்ட்டில் வச்சுக்கணும், அந்த நோன் வேல்யூ ரைட்டில் தான் வைக்கணும். ஸோ மாற்றி எழுதி b = c 3ன்னு போடுறோம். ஸோ அதே போல் போட்டு x = -2 இந்த சேம் பேட்டர்னில் போடுங்க. மல்டிப்ளிகேஷன் -10 + 12. இங்கே 2 போட்டால் 0 ஆகிடும், இது 0 ஆகிடும், இங்கே மட்டும் இருக்கும். 2 + 3 = +1, 1a வரும், a = 2. ஸோ இந்த கிவன் கொஷின் இருக்கு இல்லையா, இந்த f of x தான் ஸ்ப்ளிட்டிங் இன்ட்டு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஏவோட வேல்யூ வந்து 2 வந்திருக்கு இல்லையா, அப்போ 2/x + 2 + b-யோட வேல்யூ வந்து 3/x + 3. ஸோ அந்த ஸ்டெப்பு தான் இங்கே எழுதியிருப்பேன். del square of இந்த ஃபங்க்ஷன் = del square of இது. இதை நம்ம சிம்பிளாக வேணால் del square of f of xன்னு எழுதிக்கலாம், நமக்கு புரியுதுக்கு. அதுதான் கிவன் கொஷின். சரியா? திஸ் இஸ் del square of f of x. சிம்பிளாக நம்ம அடுத்தது எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்காக வேறு ஒன்றும் இல்லை. இப்போது செகண்ட் ஆர்டர் ஃபார்வர்ட் டிஃப்ரென்ஸ் ஆப்ரேட்டர். செகண்ட் ஆர்டர் எப்படி கண்டுபிடிப்போம், ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர். அப்போ del of delன்னு வரும். del ஸ்கொயர்னா del × del. ஒரு டெல்லை வச்சுக்கிறோம், ஒரு டெல்லை மட்டும் உள்ளே ஆப்ரேட் பண்ணுறோம். அப்போ என்ன வரும், del of 2/x + 2 + del of 3/x + 3. இங்கே வெளியே del இருக்குது. இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதில் ஹெச் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இது வரைக்கும் வச்ச ப்ராப்ளம்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த காசு e⁻x log இதெல்லாம் வரும்பொழுது ஹெச்னே தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம். ஆனால் இந்த இடத்துல நம்ம ஹெச்சுக்கு பதிலாக வேல்யூ ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா டினாமினேட்டர் ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, x + 2 x + 3 எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஒன்று தானே.
2ஓட 1 ஆட் பண்ணால் 3 கிடைக்குது, அதுதான் அந்த டிஃப்ரென்ஸு. அப்போ h = 1ன்னு நம்ம அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ கண்டுபிடிச்சிட்டு h = 1ன்னு எடுத்துக்கிறோம். கரெக்டாக எப்படி கண்டுபிடிச்சுன்னு புரிஞ்சுதா? ஸோ அகெயின் இப்போ del f of xக்கு நமக்கு என்ன ஃபார்முலா? ஜென்ரலாக டெஃபினிஷன். வாட் இஸ் del f of x? del f of x = f of x plus h minus f of x. இப்போ நமக்கு என்ன தெரியுது? h ஓட வேல்யூ 1 தெரிஞ்சிருக்கு இல்லையா? அப்போ f of x plus 1 minus f of x. ஓகே, ஸோ இதுதான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ வெளியே இருக்க டெல் ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கும், உள்ளே இருக்க டெல்லுக்கு மட்டும் ஆப்ரேட் பண்ணுறோம். அதே போல் கான்ஸ்டன்ட் ப்ராடக்ட் இருந்தால் ஆப்ரேட்டரை விட்டு வெளியே எடுத்துடலாம். அதெல்லாம் நம்ம ஏற்கனவே ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்துட்டோம். அப்போ இந்த 2 மட்டும் இந்த ஆப்ரேட்டரை விட்டு தான் வெளியே எடுக்கணும், இந்த வெளியே இருக்க டெல்லை விட்டு வெளியே எடுக்கலாம் நாம. சரியா? 2 டைம்ஸ் அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? 1/x + 2 இருக்கும், அதுதான் f of x. அப்போ என்ன பண்ணுறோம்? அதோட ஒரு h ஆட் பண்ணோம், h ஓட வேல்யூ 1. அப்போ டினாமினேட்டரில் x + 2 + 1, எங்கே x இருக்கோ அதுக்கு பதிலாக x + h ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் +1 பண்ணுறோம். x + 1 + 2ன்னு அர்த்தம் ஆக்சுவலாக. சரியா? நீங்கள் வேணால் இங்கே +1 போட்டு பின்னாடி +2 போட்டுக்கோங்க, அப்போ புரியும் உங்களுக்கு. x + h, xக்கு பதிலாக x + h பண்ணுறோம், h வந்து 1. ஓகே, மைனஸ் இங்கே என்ன இருக்கோ அப்படியே எழுதுகிறோம். ஸோ 1/x + 2. அதே தான் இங்கேயும் 3 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். x + 1 + 3, +1 நீங்கள் முன்னாடி போட்டுக்கோங்க, +3 பின்னாடி போட்டுக்கோங்க, -1/x + 3 அப்படியே பண்ணிடுறோம். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சிடும் +1 பண்ணுறோன்னா அதோட அடுத்த டேர்ம் 2, 3 அந்த மாதிரி எழுதணும்னு அர்த்தம். ஓகே, ஸோ இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். இப்போ del of 2 times 1/x + 3 minus 1/x + 2. இப்போ இந்த 2 கான்ஸ்டன்ட் தானே, அகைன் இங்கே ப்ராடக்ட்டில் இருக்கிறதுனால வெளியே எடுத்திருக்கேன். 2 del of 1/x + 3 minus 1/x + 2. ஸோ அதே போல் இங்கே 3 del of 1/x + 4 minus 1/x + 3. ஸோ இப்போ செகண்ட் டெல்ல நம்ம ஆப்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல பண்ணும்போது ப்ராடக்ட்டில் இருந்தது ஸ்ப்ளிட்டிங் இன்ட்டு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணோம். இப்போ தனித்தனியாக தான் இருக்குது, நம்ம திருப்பி தனியாக அப்ளை பண்ணலாம், ஆனால் அது கொஞ்சம் ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போகும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே எல்சிஎம் எடுக்கிறோம். ஸோ எல்சிஎம் பாருங்கள், இங்கே x + 3 இருக்குது, x + 2 இருக்குது, ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிப்போமா? இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம். கரெக்டாக? அதுதான் நியூமரேட்டரில் எழுதுகிறோம். அப்போ இங்கே x + 2 வரும், -(x + 3) வரும்போது ரெண்டுத்துக்குமே மைனஸ் காமனாக இருக்கும். அப்போ -x -3 போடுறோம். அதே சேம் தான் இங்கேயும் பண்ணுறோம். x + 4 × x + 3 கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது x + 3, இங்கே பண்ணும்போது -x -4. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது தான். ஸோ +x -x கேன்சல் ஆகிடும், +2 - 3னா -1 வரும், டினாமினேட்டரில் இருக்க ஃபேக்டர்ஸ் அப்படியே இருக்கும். ஸோ அதே தான் இங்கேயும், அப்போ -1 மட்டும் வருது. கரெக்டாக? இப்போ இங்கேயும் -1 இருக்குது, இங்கேயும் -1 இருக்குது. இப்போ 2 del இங்கே இருக்குது. இப்போ 2 del உள்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? இந்த -1 வெளியே எடுத்துலாமா? -2 del of, அப்புறம் -3 del of இது வந்துடும். ஸோ அதுதான் அடுத்து நம்ம அங்கே எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ இங்கே ஆல்ரெடி ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கோம். திருப்பி இது ஸ்ப்ளிட்டிங் இன்ட்டு பார்ஷியல் ஃப்ராக்ஷன்லாம் பண்ண வேணாம், ஏன்னா இது செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவாக செகண்ட் ஆர்டர் டெல் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதால தான் ஸ்ப்ளிட்டிங் இன்ட்டு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணோம். ஃபஸ்ட்டாக இருந்தால் பண்ண வேண்டாம் அந்த இடத்துல. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், 2 தானே இருக்குது, நம்ம டேரெக்டாக பண்ணுறோம். அப்போ டெல்லு கூட டெஃபினிஷன் அப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணுறோம்? f of x + h, h வந்து 1 இல்லையா? அப்போ இதோட 1 ஆட் பண்ணிக்கணும், h 1ன்றதால. அப்போ x + 2னா என்ன வரும் உங்களுக்கு? x + 2 + 1, இங்கே x + 3 + 1. அப்போ இங்கே x + 3 × x + 4. அதே போல் இங்கே பண்ணும்போது மைனஸ் இதை அப்படியே எழுதணும். கரெக்டாக? -3 times 1/x + 3 + 1 × x + 4 + 1 மைனஸ் இங்கே இருக்கிற f of x அப்படியே எழுதுவோம். ரெண்டுத்துக்கும் அப்ளை பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் அந்த +1 ஆட் பண்ணி என்னென்னு எழுதியிருக்கேன், அவ்வளோதான். இப்போ இது ரெண்டும் பாருங்கள், இது ரெண்டும் ஒரு செட்டு, -3 times இது ரெண்டும் ஒரு செட்டு. இதுக்குள்ளே பார்ஷியல் ஃப்ராக்ஷன் எடுக்கலாமா? பாருங்கள் என்னென்ன இருக்குன்னு. சாரி, பார்ஷியல் ஃப்ராக்ஷன் கிடையாது, எல்சிஎம் எடுக்கிறோம். இங்கே x + 3, x + 4, x + 2, x + 3 மொத்தம் 4 ஃபேக்டர் இருக்குது. ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எது? x + 2, x + 3, x + 4. அதுதான் உங்களுக்கு எல்சிஎம்மாக வரும். அது மொத்தம் 3த்தையும் நம்ம எழுதிக்கிறோம். அது எழுதிட்ட பிறகு இந்த 3 ஃபேக்டர்ஸ் இருக்குது, இங்கே 2 ஃபேக்டர்ஸ் இருக்குது. இதால் டிவைட் பண்ணுறோன்னா +3 + 4 போயிட்டு x + 2 மட்டும் தான் இருக்கும். அப்போ எந்த டேர்ம் எந்த ஃபேக்டர் மிஸ் ஆகுதோ அதை இந்த 1ஓட மல்டிபிள் பண்ணணும்னு அர்த்தம். கரெக்டாக? ஸோ எல்சிஎம் எழுதிட்டோம். +3 + 4 போயிடுச்சுன்னா x + 2, 1 × x + 2னா x + 2 வரும். அதே போல் இங்கே வந்து என்ன பண்ணுறோம்? இதால் டிவைட் பண்ணுறோன்னு அர்த்தம். அப்போ x + 2, x + 3 கேன்சல் ஆகிட்டு x + 4 வரும். இந்த 1ஓட x + 4 மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ மைனஸ் இருக்கிறதுனால -x -4. ஸோ அதே சேம் தான் இங்கேயும் பண்ண போகிறோம். இங்கே என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது? x + 4, x + 5, x + 3, x + 4. அப்போ x + 3 × x + 4 × x + 5, இங்கே மிஸ் ஆகுது x + 3, அப்போ 1 × x + 3, இங்கே மிஸ் ஆகுறது x + 5. ஸோ -() வரும்போது -x -5. ஸோ அகைன் ஃபர்தராக சிம்பிளிஃபிகேஷன் பண்ண வேண்டியது தான். இதுக்கப்புறம் ஈஸி தான் உங்களுக்கு. +x -x கேன்சல் ஆகிடும். 2 - 4னா -2 மட்டும் வரும். அதே போல் இங்கேயும் -2 மட்டும் வரும்.
ஓகே இப்போ இந்த -2 × -2 -4 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் இல்லையா அப்போ 4 இந்த 3 ஃபேக்டர்ஸ் இங்கே 6 இந்த 3 ஃபேக்டர்ஸ் இப்போ அகைன் பாருங்கள் இங்கே 3 ஃபேக்டர் இங்கே 3 ஃபேக்டர் இருக்குது ஆனால் காமனாக உங்களுக்கு 4 அந்த 4ம் 3ம் வரும் எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்துடும் அப்போ எங்கேன்னு எல்சிஎம் வரும் முதல்ல சேமாக இருக்கிறது எழுதுங்க அப்புறம் எது சேம் இல்லையோ அதெல்லாம் எழுதுங்க எல்லாம் ப்ராடக்ட்டில் தான் இருக்குது அப்போ x+2 × x+3 × x+4 × x+5 இது 4 ப்ராடக்ட்ஸ் தான் எல்சிஎம் அகைன் என்ன பண்ணுவீங்க இங்கே எது இந்த டினாமினேட்டரை டிவைட் பண்ணுறீங்க அப்போ பாருங்கள் x+2 x+3 x+4 கேன்சல் ஆகிட்டு மிஸ் ஆகிற டேர்ம் இங்கே மேலே வரும் அதுதான் கோஷன்ட் மாதிரி வரும் அப்போ 4 டைம்ஸ் x+5 அதே போல் இங்கே மிஸ் ஆகிற டேர்ம் x+2 அப்போ 6 டைம் x+2 ஓகேவா இப்போ 4 × 6 × 4 6ல் 2 காமனாக வெளியே எடுத்துரும் அப்போ 2 டைம்ஸ் x+5 + 3 டைம்ஸ் x+2 இங்கே 2 மல்டிபிள் பண்ணுங்கள் 2x + 2 5s are 10 இங்கே 3 மல்டிபிள் பண்ணுங்கள் 3x + 3 2s are 6 ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது தான் ஸோ அவ்வளோதான் ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் ∇2 f of x அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் செகண்ட் ஆர்டர் ஃபார்வர்ட் ஆப்ரேட்டர் இருக்கிறதுனால ஃபஸ்ட் டைம் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் நம்ம பண்ணுறோம் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணிவிட்டு del of போட்டு del அப்ளை பண்ணுறோம் ஹெச் என்னன்னு இந்த ப்ராப்ளத்தில் கண்டுபிடிக்க முடியுது அதனால் ஒன்றுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அதை எடுக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணுறோம் வேறு ஒன்றுமே பண்ணல 2 ஃப்ராக்ஷன் இருக்குது எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அகைன் del அப்ளை பண்ணுறோம் ஸோ டெல்லுக்கான டெஃபினிஷன் போகிறோம் அகைன் இங்கே ரெண்டு ஃப்ராக்ஷன் இருக்குது இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம் இந்த 2 ஃப்ராக்ஷனுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம் சிம்பிளிஃபை பண்ணுறோம் மொத்தமாக இப்போ திருப்பி அகைன் அதை சிம்பிளிஃபை பண்ணுற பிறகு இங்கே ஒரு ஃப்ராக்ஷன் அகைன் 2 ஃப்ராக்ஷன் இருக்குது அது எல்சிஎம் எடுக்கிறோம் சிம்பிளிஃபை பண்ணிட்டு ஒரு ஃப்ராக்ஷன் டேர்மாக கொண்டு வந்துடுறோம் அவ்வளோதான் ஓகே தேங்க்யூம்மா